புதுச்சேரி பாமக சார்பில் தேசிய நெடுஞ்சாலையில் மதுக்கடைகள் திறந்திருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கலால் துறையை முற்றுகையிட்டனர். புதுச்சேரி பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் மண்ணில் சங்கம் சார்பில் விழுப்புரம் தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில் 10க்கும் மேற்பட்ட மதுபான கடைகள் திறந்திருப்பதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் தினசரி வேலைக்கு செல்லாமல் இல்லத்தின் அருகில் இருக்கும் மதுக்கடைகளில் குடித்துவிட்டு தனது வாழ்வை சீரழித்து வருவதாகவும், மேலும் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மதுக்கடையில் மது குடித்துவிட்டு விபத்துக்குள்ளாகி உயிரிழப்பதால் பல குடும்பங்களின் வாழ்வாதாரம் சீரழிந்து வருவதாகவும், இதனை உடனடியாக புதுவை அரசும் கலால் துறையும் தலையிட்டு மதுக்கடைகளை அப்புறப்படுத்த கூறி புதுச்சேரி பாமக சார்பிலும் வன்னியர் சங்கத்தின் சார்பில் இன்று புதுச்சேரி அரசையும் கலால் துறையையும் முற்றுகையில் ஈடுபட்டனர். இதில் நிர்வாக குழு சார்பில் நிர்வாகிகளும் மற்றும் புதுச்சேரி மாநில வன்னியர் சங்க தலைவர் மதியழகன், செயலாளர் முருகன், பாமகவின் துணை அமைப்பாளர் வடிவேல், இளைஞர் அணி இணை செயலாளர் LG சேகர் தலைமையில் நடைபெற்ற முற்றுகை ஆர்ப்பாட்டத்தில் காவல்துறை அதிகாரிகள் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கலால் துறையிடம் இது சம்பந்தமாக எடுத்து கூறி நல்ல முடிவு எடுப்பதாகவும் காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்ததை தொடர்ந்து 300க்கும் மேற்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கத்தின் நிர்வாகிகள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.